ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குமரனுக்கான நாள். குமரனுக்கு நாளைக்கான எபிசோடு முக்கியமானது அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிய வருது. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குமரன் தான். அவரை வச்சு தான் நாளைக்கான எபிசோடு போகும் அப்படிங்கிறது. அது நல்ல விஷயந்தான். அவருக்கான ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அவருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் விஜய் காவேரிக்கான சீன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. அவங்களோட சீன்ஸ் வரும். விஜய்க்கு தனியாக சீன்ஸ் வரும், காவேரிக்கும் வரும். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துறாதீங்க. அது டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க 2 பேருக்குமான சீன்ஸு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நாளைக்கு. ஆனால் குமரனோட கதாநாயகன் ப்ரோக்ராம் வந்து செம்மையாக வந்து போகும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அது அவர் வந்து நல்லா செலக்ட் ஆகிட்டார், டாப் 10ல் வந்துட்டார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுவார். அப்புறம் வீட்டுக்கு வந்து கங்கா அவங்கக்கிட்டையெல்லாம் சொல்லுவார். எல்லாருமே ஹாப்பி ஆவாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார். ஆனால் வந்து காவேரிக்கு விஜய்க்கு தெரியும். விஜய்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவார் குமரன். ஆனால் விஜயும் காவேரியும் இதை பற்றி பேசிக்க முடியாது. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸில் போய் பிரச்சனையை முடிச்சுட்டு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே வந்து காவேரி வந்து கங்காட்ட வர்றாங்க. டெல்லிங் ஷாப்புக்கு வந்து அவங்க பாட்டுக்கு உட்காந்து வேலையை பார்த்துட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பிஸியாக இருக்கார் குமரன், அதனால் அவர் வர லேட் ஆகும். அதனால் கங்காவுக்கு துணையாக வந்து காவேரி போய் அங்கே போய் இருப்பாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு அதாவது காவேரி நினப்பில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கான சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து குமரன் வந்து ஃபோன் பண்ணிடுவார், ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன், அவளை உங்ககிட்ட சொல்லணும், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் போய் அவங்கக்குள்ளே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கோம். ஆனால் காவேரியை பற்றின யோசனை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து காவேரி வந்து சந்திக்க முடியாது, காவேரியும் விஜய் சந்திக்க முடியாது. ஃபோனில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் போகுது, விஜய்க்கு மட்டும் போக மாட்டேங்குது போல். அது என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? 2 பேரும் நேரடியாக சந்தித்தா மட்டும்தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியல. டைரக்டர்ஸாக இருக்குது, நம்ம ரைட்டர்ஸாக இருக்குது தான் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கட்டும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கான எபிசோடில் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பாருங்கள். குமரனுக்கான நாள் அது.